மனம் உடலின் ஒரு பகுதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதற்கு ஆன்மாவுடன் எந்த தொடர்பும் இல்லை. தேரில் அமர்ந்திருக்கும் ஆன்மா தேரின் எஜமானராக இருந்தால் மனம் உடலின் தேரோட்டியாகும். இந்த மனம்தான் புலன்களின் குதிரைகளை இங்கும் அங்கும் அலைய வைக்கிறது. சில நேரங்களில் இளமையின் மோகம் கூட இந்த நிலையற்ற மனம் ஒரு நபரை தான் சர்வ வல்லமையுள்ளவர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவர் இங்கே ராஜா, அவர் முன் அனைவரும் வணங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர், அனைவரும் அவரை வணங்குகிறார்கள். விளக்கின் திரி விளக்கின் கீழ் மறைந்திருக்கும் இருளை பார்க்க முடியாதது போல இளமை அதன் பின்னால் மறைந்திருக்கும் முதுமையையும் பலவீனத்தையும் பார்க்க முடியாது. வாழ்க்கையின் இறுதி வரை எந்த உயிரினத்தையும் அதன் வலையிலிருந்து வெளியே வர மனம் அனுமதிக்காது. அது அவரை ஒரு கயிற்றில் கட்டி பல்வேறு வழிகளில் நடனமாட வைக்கிறது. அது ஒரு நபருக்கு தன்னை பார்க்கவும் தனது ஆன்மாவை அடையாளம் காணவும் ஆன்மாவிற்குள் ஒளி இருக்கும் பரமபுருஷரை பார்க்க போதுமான நேரத்தை வழங்காது. கேசவரே, இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஆன்மா நித்தியமானது என்றும் பிறப்புடையதா? ஆயுதங்களால் அதை வெட்ட முடியாது, நெருப்பால் அதை எரிக்க முடியாது. அப்படியானால் ஏன் ஒரு உயிரினத்தின் ஆன்மா மகிழ்ச்சியையும் துன்பத்தையும், மகிழ்ச்சியையும் துக்கத்தையும், கௌரவத்தையும் அவமானத்தையும், துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறது? பார்த்தா, மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் உணர்வது ஆன்மாவின் செயல் அல்ல, உடலின் செயல் என்று நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் கேசவ், உடல் தீயில் எரியும் போது அல்லது அதன் எந்த பாகமும் வெட்டப்படும்போது மட்டுமே உடல் வலியையும் துன்பத்தையும் உணரும். உடல் நெருப்பில் எரியும் போது அது உணரும் வலி உடலின் வலி. ஆனால் அவதூறால் ஏற்படும் வலி அல்லது கௌரவிக்கப்படுவதால் ஏற்படும் மகிழ்ச்சி உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிப்பதில்லை. அவதூறின் வலி மற்றும் புகழின் வலி ஆன்மாவால் மட்டுமே உணரப்படுகிறது. இல்லை அர்ஜுன், இந்த புகழ், இழிவு, மரியாதை, அவமானம், இந்த லாபம் நஷ்டம், வெற்றியின் மகிழ்ச்சி அல்லது தோல்வியின் வலி, இவை எதுவும் ஆன்மாவிற்கு நடக்காது. இது ஆன்மாவின் செயல் அல்ல, இது மனதின் குறும்பு. மனதின் இந்த குறும்புக்கு என்ன அர்த்தம் கேசவ்? பார்த்தால், மனம் என்பது உடலின் ஒரு கண்ணுக்கு தெரியாத பகுதி. அது கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் உடலின் மிகவும் சக்தி வாய்ந்த பகுதி. மனம் உடலின் ஒரு பகுதி, அதற்கு ஆன்மாவுடன் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேரில் அமர்ந்திருக்கும் ஆன்மா தேரின் எஜமானர் என்றால் மனம் உடலின் தேரோட்டி. புலன்களின் குதிரைகளை தவறாக வழிநடத்துவது மனம்தான். சில நேரங்களில் இளமையின் உற்சாகத்தில் இந்த நிலையற்ற மனம் ஒரு நபரை தான் சர்வ வல்லமை வாய்ந்தது, எல்லாவற்றையும் செய்ய வல்லது, அனைவரும் வணங்கும் ராஜா, அனைவரும் வணங்கும் ராஜா என்று நம்ப வைக்கிறது. ஒரு விளக்கின் திரி அதன் கீழ் மறைந்திருக்கும் இருளை பார்க்க முடியாதது போல இளமை அதன் பின்னால் மறைந்திருக்கும் முதுமையையும் பலவீனத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் உடல் என்ற விளக்கில் இளமை சக்தியின் நெய் எரியத் தொடங்கி அதன் கீழ் மறைந்திருக்கும் இருள் அதிகரிக்கும் போது அந்த நபர் பீதியடைந்து நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று கத்துகிறார். மனமும் அழுவது போல் நடிக்கிறது. ஓ அர்ஜுனா, நான் என்ற பெருமையின் மதுவை ஒருவருக்கு ஊட்டி அவரை மயக்கும் நயவஞ்சகன் மனம். அது தன் கைகளில் மாயை மற்றும் மாயையின் வலையை வைத்திருக்கிறது. அதை அது மனிதனின் ஆசைகளின் மீது தொடர்ந்து வீசுகிறது. அது அவனை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இந்த மனம் உடலுடனும் அதன் மகிழ்ச்சியுடனும் அதன் துக்கங்களுடனும் இணைந்திருக்கிறது. அது மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியான பாடல்களை பாடுகிறது, துக்கத்தில் சோக பாடல்களை பாடுகிறது. அது மற்றவர்களை தனது துக்கத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் மகிழ்ச்சியாக உணர்கிறது. அதன் மனம் வாழ்க்கையின் இறுதி வரை எந்த உயிரினத்தையும் அதன் வலையிலிருந்து தப்பிக்க விடுவதில்லை. அது ஒரு கயிற்றில் கட்டி அதை வெவ்வேறு வழிகளில் நடனமாட வைக்கிறது. அது தன்னைத்தானே பார்த்து அதன் ஆன்மாவை அடையாளம் கண்டு ஆன்மாவிற்குள் ஒளியிருக்கும் கடவுளைக் காண போதுமான நேரத்தை கூட உயிரினத்திற்கு கொடுக்கவில்லை. பார்த்தால் ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்தி ஆன்மாவை பார்க்க தனக்குள் பார்க்க வேண்டியது அவசியம்.
அப்போது அவன் அந்த ஆன்மாவுக்குள் கடவுளின் ஒளியை தெளிவாக காண்பான். அதுவே கடவுளின் தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. உங்களுக்குள் பார்த்து ஆன்மாவையும் அந்த ஆன்மாவில் வெளிப்படும் கடவுளையும் அடையாளம் காணுங்கள். அதாவது ஆன்மாவை தவிர வேறு ஒருவர் இருக்கிறார், அவர் ஆன்மாவை அடையாளம் காண்பார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். யாரிடம் ஆன்மாவை அடையாளம் காணச் சொல்கிறீர்கள்? உள் ஆன்மாவை யார் அடையாளம் காண்பார்கள்? உங்கள் மனம். மனம். ஆமாம், உன் மனசு. ஆனால் மனம் உயிரினத்தை மாயையின் மாயை வலையில் சிக்க வைத்து அதை நிறைய நடனமாட வைக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பிறகு ஏன் அதை ஆன்மாவையும் பரமாத்மாவையும் நோக்கி அழைத்து செல்லும்? சரியான கேள்வியை கேட்டாய் அர்ஜுனா. பதில் என்னவென்றால், நீ உன் மனம் மற்றும் எண்ணங்களின் கட்டுப்பாட்டில் இருக்க அனுமதிக்கும் வரை அவை உன்னை நடனமாட வைக்கும். பார்த், மனித உடல் ஒரு தேர் போன்றது. அந்த தேரின் குதிரைகளை கண்கள், நாகப்பாம்பு, காதுகள், வாய், நாக்கு போன்ற மனித புலன்களாக கருதுங்கள். அந்த புலன் குதிரைகளை ஓட்டும் தேரோட்டி மனம். அந்த தேரில் அமர்ந்திருப்பவர் அந்த தேரின் எஜமானர் ஆன்மா. ஒரு மனிதனின் புலன்கள் தொடர்ந்து அவற்றின் பொருட்களால் ஈர்க்கப்படுகின்றன. மேலும் மனம் அவற்றின் பொருட்களை நோக்கி இயக்கிக் கொண்டே இருக்கும். ஆன்மா தனது மனதை கட்டுக்குள் கொண்டுவரும் வரை மட்டுமே இது நடக்கும். மனம் கட்டுப்படுத்தப்படும் வரை அது புலன்களை அவற்றின் பொருட்களை நோக்கி இயக்கிக் கொண்டே இருக்கும். பொருட்கள் அவற்றை அழைக்கின்றன, புலன்கள் அவற்றை நோக்கி ஓடுகின்றன. மனம் ஆன்மாவை பற்றி கவலைப்படாமல் அந்த திசையில் தேரை எடுத்துச் செல்கிறது. ஆனால் நீயே உன் மனதின் கட்டுப்பாட்டில் இருப்பதை நிறுத்திவிட்டு அதை அடிபணியச் செய்யும்போது, ஒரு நல்ல தேரோட்டியைப் போல அது உன் உடலின் தேரை நேராக இறைவனின் பாதங்களுக்கு அழைத்துச் செல்லும். அதனால்தான் நான் சொன்னேன், மனம் உங்கள் எஜமானராகவும் நீங்கள் அதன் கட்டுப்பாட்டில் இருந்தால் அது உங்களை மாயாவின் சங்கினிகளால் பிணைத்து வைத்திருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி அதன் எஜமானராக மாறும்போது அதே மனம் உங்களை இரட்சிப்பின் வாசலுக்கு அழைத்துச் செல்லும். ஓ மதுசூதனே, உன் மனதை கட்டுப்படுத்தி அதன் எஜமானனாக வேண்டுமென்று சொல்வது மிகவும் எளிது. ஆனால் இது மிகவும் கடினமான பணி. ஓ கேசவா, மனம் காற்றைப் போல நிலையற்றது. வீசும் காற்றை கட்டுப்படுத்துவது எப்படி சாத்தியமோ அதேபோல் இந்த நிலையற்ற மனதை உன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது மிகவும் கடினம். அர்ஜுனா, மனம் மிகவும் நிலையற்றது, அதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் என்று நீங்கள் சொல்வது உண்மைதான். இது கடினம் மட்டுமல்ல, ஜனார்தன் சாத்தியமற்றதும் கூட. இல்லை அர்ஜுன், அது நிச்சயமாக கடினம்தான், ஆனால் முடியாதது அல்ல. மனதை கட்டுப்படுத்த ஏதோ ஒரு வழி அல்லது வழி இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அது நிச்சயமாக. அந்த முறை என்ன? அன்சம்ஷயம் மகாபாஹோ மானோ துர்நிகிரஹம் சலம் அப்யாசேன து கௌண்டேய வைராக்யேன ச கிருஹ்யதே. என்றால் மனதை கட்டுப்படுத்துவது ஒருவர் அதை 2 வாள்களால் தாக்க வேண்டும். ஒரு வாள் பயிற்சி, மற்றொன்று துரத்தல். பயிற்சி மற்றும் பற்றின்மை. ஆம், பயிற்சி மற்றும் பற்றின்மை. பார் அர்ஜுன், பயிற்சி என்பது நிலையான பயிற்சியை குறிக்கிறது. உங்கள் மனதை ஒரு பணியில் செலுத்துங்கள். அது ஓடிவிடும், பிடிக்கும். அது மீண்டும் ஓடிவிடும், பிடிக்கும். இதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். புதிதாக பிறந்த குட்டி குதிரை ஒரு கணம் கூட அசையாமல் இருப்பது போல, ஒவ்வொரு கணமும் இங்கும் அங்கும் குதிப்பது போல, மனமும் ஒவ்வொரு கணமும் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருக்கும். ஒரு விளையாட்டுத்தனமான குதிரையைப் போலவே மனமும் மிகவும் விளையாட்டுத்தனமானது. அத்தகைய விளையாட்டுத்தனமான மனதை கட்டுப்படுத்துவது ஒரு பிடிவாதமான குதிரையை கட்டுப்படுத்துவது போல கடினம். சவாரி செய்பவர் அத்தகைய குதிரையை கட்டுப்படுத்த எவ்வளவு முயற்சிக்கிறாரோ அவ்வளவுக்கு குதிரை எதிர்க்கிறது மற்றும் சவாரி செய்பவரை மீண்டும் மீண்டும் தூக்கி எறிகிறது. ஆனால் சவாரி செய்பவர் உறுதியாக இருந்தால் இறுதியில் அவர் சர்க்கஸ் குதிரையில் ஏறுகிறார். பின்னர்
சவாரி செய்பவரின் கட்டளைப்படி குதிரை நகர்கிறது. இதேபோல மனமும் ஒரு கட்டுப்பாட்டு கயிற்றால் கட்டப்பட்டு மீண்டும் மீண்டும் அதன் பாதையில் கொண்டு வரப்படுகிறது. இதனால் அது இறுதியாக அதன் எஜமானருக்கு கீழ்ப்படிய தொடங்குகிறது. இது பயிற்சியின் வாளை பயன்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது. பயிற்சி எனும் வாளால் மனம் சரியான பாதையில் கொண்டு வரப்படும் போது பற்றின்மை எனும் இரண்டாவது வாளின் அவசியம் என்ன? மனம் சரியான பாதையில் வந்தவுடன் அது மீண்டும் தவறான பாதையில் செல்லாமல் இருக்க இது அவசியம். ஏனென்றால் தவறான பாதையில் புலன்களின் பொருட்கள் எப்போதும் அதை ஈர்க்கும். பொய், இன்பம், ஆடம்பரம் மற்றும் காமம் மீதான ஆசை அதை மீண்டும் தன்னை நோக்கி இழுக்கும். எனவே அந்த பொருட்கள் மற்றும் இன்பங்கள் அனைத்தும் பொய்யானவை. அவை மாயைகள். அவை யோக மாயையால் உருவாக்கப்பட்ட பற்றுதலின் மாயை என்பதை மனம் புரிந்துகொள்வது முக்கியம். மனம் இந்த உண்மையை புரிந்து கொள்ளும்போது அது பொருட்களுடன் பற்றுதல் கொள்ளாது, மாறாக அவற்றிலிருந்து பிரிந்துவிடும். இது பற்றின்மை என்ற வாளின் வேலை. அது பொருட்களின் மீதான பற்றுதலை வெட்டி மனதை ஒரு புனிதமாக்குகிறது.